ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் தான் நம்முடைய லைஃபுடைய பெரிய மந்திரமே. அதனால எப்போதுமே எல்லா சூழ்நிலையுமே சந்தோஷமா இருங்க. நம்ம கொஞ்ச நாளாகவே என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, கிதியோனுடைய வாழ்க்கை யுத்தம் எப்படி இருந்தது? அடுத்த நிலை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்படுவதற்கு அவன் என்ன செய்தான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணிட்டே வந்தோம். நேத்து பார்த்தோம். கிதியோன் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள உடனே ஆண்டவர் சந்திச்ச உடனே அத தகர்த்து போடுவதற்கு ரெடியானா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கிதியோனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? என்ன லைஃப் லெசன் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனிதர்கள சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் உடைச்சுட்டான். வேண்டான்னு சொல்லிட்டான். மனிதர்களை தேர்ந்தெடுத்தாச்சு. வெறும் 300 மனிதர்கள். அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்து 7வது அதிகாரத்தில 9வது வசனத்தில ஆண்டவர் வந்து கிதியோனோட பேசுறார். அது நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, "நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ. அதை நான் உன் கையில ஒப்புக் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணவருக்கு திரும்ப அவன்ட்ட சொல்றாரு, "போக பயப்பட்டாயானால் முதல்ல நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்திற்கு போய் அங்க என்ன நடக்குன்னு பாருங்க" அப்படின்னாரு. அப்போ நம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு, அடுத்த நிலை வாழ்வை காண்பதற்கு, அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்தரிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பயம். பயப்படுறவங்க முதல்ல பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. அதாவது பைபிள்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போமாட்டாங்க அப்படின்னு ஏசப்பா வந்து ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னா பயப்படுறவங்க தான். பயப்படுறவங்கள ஏசப்பாக்கு பிடிக்காது. ஏசப்பா பயந்த தெய்வம் அல்ல. அதான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நான் உங்களுக்கு பயத்தின் ஆவிய நான் என்ன செய்யல குடுக்கல. தைரியமும், பலமும், அன்பும் நிறைந்த ஆவிய நான் குடுத்துருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ எனக்கு உள்ள இருக்கிற இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அப்படின்னா, நான் பயந்து, பயந்து, பயந்து சத்துருவுக்கு பயந்து, சூழ்நிலைகளுக்கு பயந்து, வாழ்க்கைக்கு பயந்து, வேலைக்கு பயந்து, மேனேஜருக்கு பயந்து, 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 பயந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்து, அப்படியே வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மள வந்து அழைக்கவோ, தேர்ந்தெடுக்கவோ இல்ல. பயப்படாம தைரியமா முன்னேறி போறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவன் கொஞ்சம் பயந்த சுபாவம். ஏன்னா இவன் ஆரம்பத்திலேயே பாருங்க இவன் பயப்படுறவன். இவனுக்குள்ள இருந்த பயத்தினால ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி ஒவ்வொரு காரியமா நடக்கிறது நம்ம பைபிள்ல பார்த்துட்டே இருக்கோம். பயத்தினால யாருக்கும் தெரியாம திராட்சை ஆலை நடுகிலே அவன் போரடிக்கிறத பார்த்தோம். பயத்தினால அடையாளங்களை அப்போ கிதியோன் யாரு அப்படின்னா பயந்த மனிதன். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு இவன் பயந்தவன். இன்னைக்கு இவன் பயத்தை நான் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ போறதுக்கு பயப்பட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணு. நீ பேசாம நீயும் உன் வேலைக்காரனுக்கு பூராவும் போய் என்ன நடந்ததுன்னு போய் பாருங்க. என்ன நடக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் வந்து அவங்கள அனுப்புறாங்க. அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேளு. 11வது வசனத்துல இருக்கு பாருங்க. அங்க என்ன பேசுகிறான்னு கேள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனும் அவனுடைய வேலைக்காரன் அங்க பூராவும் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே நம்ம வாசிக்கும்போது கிதியோன் அங்க வந்தபோது 13வது வசனத்துல இருக்கு பாருங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் மீதியானியர் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கிதியோன் வாரான். கிதியோன் கூடாரத்தின் மேல விழுறான். நம்முடைய கூடாரங்கள் இடிக்கப்பட்டு போகுதுன்றத ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துவதற்காக தரிசனத்தை, சொப்பனத்தை அங்க இருந்த எதிரி படைகள்ல இருந்த ஒருத்தனுக்கு ஆண்டவர் காண்பித்தார். இத கேட்ட கிதியோனுக்கு தைரியம் வந்துட்டு போருக்கு ரெடி ஆயிட்டான். ஓ! பயந்தவங்க போர் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. பயந்தவங்க இந்த வாழ்க்கை யுத்தத்தை சரியா பண்ணுவாங்க அப்படின்னா முடியாது. அப்போ கிதியோன்ட்ட இருந்த மாற்றம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பயத்தை அன்னைக்கே மாத்திட்டான். அப்பவே ரெடி ஆயிட்டான். ஒரு கை பார்த்துரலாம் அப்படின்னு. வாழ்க்கை கஷ்டமா இருக்கா? கடினமான சூழ்நிலைகளை கொண்டு வருதா? மோதி தான் பார்த்துருவோமே என்ன பண்ணுதுன்னு. இல்லையா? என்ன மரணம் தானே நமக்கு லாஸ்ட் சத்ரு. அதையே நம்மளால மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, இதெல்லாம் எம்மாத்திரம் வாழ்ந்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு கிதியோன் சொன்ன மாரி நாமளும் வாழ்ந்து பார்க்க போறோம். என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நமக்குள்ள தைரியத்தின் ஆவிய தந்திருக்கார். தைரியமா எழும்புங்க. தைரியமா போராடுங்க. தைரியமா லைஃப்ப வாழ்ந்து பாருங்க. தைரியமா என்ஜாய் பண்ணுங்க. என்ன வருதோ வரட்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.